இங்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரியை பிரதானமாக குறிகாட்டுகிறது. உங்கள் லைஃப் பார்ட்னர் சாட்டர்ன் உக்கிரமாக வக்ரமாக உங்களுடைய சகோதரரை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்கள் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போய் அது ஒரு காமெடியாக கூட சொல்லியிருக்கலாம். உங்களுடைய தம்பியோ தங்கையோ அதனை கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கொண்டு வேதாளம் முருங்கமணத்தில் ஏறிவிட்டது. அஷ்டம சனி பெரிதாக நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் அஷ்டம சனி என்ன பண்ணுவார்? 10ஆம் பார்வையாக நம்மளுடைய 5ஆம் இடத்தையும், செவ்வாய்ங்கிறவர் நம்மளுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் குழந்தைகள் ஏதாவது புதிதாக ட்ராக் மாறி போவது போல் ஒரு விஷயத்தை தேர்வு செய்வார்கள். அதாவது படித்தது ஒரு கோர்ஸாக இருக்கும், வேற ஒரு தொடர்பில்லாத கோர்ஸில் வேலைக்கு வந்திருக்கிறது, போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக டியூஷன் டீச்சரை மாற்றுங்க, இல்லை காலேஜை மாற்றுங்க, இல்லைன்னா வீட்டை மாற்றுங்க, இல்லை புதுசாக ஒரு கிளாஸில் போய் என்ன சேருங்க அப்படிங்கிறத வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வீரியமாக இந்த விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய முதல் தரமான ராஜயோகத்தை ஆடி மாசியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத மட்டும் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய முதல் தரமான ராஜயோகத்தை ஆடி மாசியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத மட்டும் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். இந்த ஆடி மாதத்துல என்ன ஸ்பெஷல்னா, இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுகிறார். பிறகு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருகிறார். சிம்மத்தை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது இவர்கள் மூலம் மட்டுமல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் இந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இடம் கட்டி வச்சிருக்கிறேன், எனக்கு டெனண்ட் வரல, அதை விற்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வரல அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக லாபத்தை பெறுவார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுலேயே எல்லா அர்த்தமும் ஒளிந்திருக்கிறது. இது இடம் மட்டுமல்ல, இவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அப்பா சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பழைய பொருட்கள், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இவை அனைத்துமே இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ரோல்ங்கிறது இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக பொருந்தும். ராசியில் சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒளிவட்டம், ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல ஈர்ப்பு பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும். ஆனால் சுக்கிரனுடன் கேது சேர்ந்திருப்பதனால் நிறைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, டிஸ்டர்பன்சஸ்ஸு, இந்த லெஃப்டில் பார்க்கறது, லைஃப்பில் பார்க்கறது, இந்த லெஃப்டில் பார்க்கறது, ரைட்டில் பார்க்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கட்டாகிவிடும். தெளிவாக இவர்கள் பயணிப்பார்கள். பிறகு சுக்கிரன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம் அடைந்தாலும், இங்கு சுக்கிரன் நீசம்ங்கிறது கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. சுக்கிரன்கிறவர் இங்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரியை பிரதானமாக குறிகாட்டுகிறது. உங்கள் லைஃப் பார்ட்னர் சாட்டர்ன் உக்கிரமாக வக்ரமாக உங்களுடைய சகோதரரை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்கள் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போய் அது ஒரு காமெடியாக கூட சொல்லியிருக்கலாம். உங்களுடைய தம்பியோ தங்கையோ அதனை கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கொண்டு வேதாளம் முருங்கமணத்தில் ஏறிவிட்டது. சார், இதெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் இது காலகட்டங்களில் கூடுதலாக நடக்கும். அதனால் இதனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதில் என்னன்னா, சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் நீசம் அப்படின்னா கூட உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா ராசியில் கேது உங்களுக்கு அந்த ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குழந்தைகள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கூடுதல் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய லைஃப் செட்டில் ஆக வேண்டும்.
அவர்களுக்கு பாக்கியங்கள் வர வேண்டும். குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு சுப செலவு அப்படிங்கிற ஒரு கணக்கில் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன அனுகூலமான கடன் வாங்கினாலும் அதிலும் நமக்கு ஒரு ஜாக்பாட் ஏற்படும். ஏன்னா இங்கு 6-8 தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது. அஷ்டம சனியாக இருந்தாலும் இதனால் வரை நம்மை சுருட்டிய, நம்மளை உருட்டிய, நம்மளை மிரட்டிய அந்த சாட்டம் இப்போ சுருண்டு விட்டார். இப்போ அவரே மிரண்டு விட்டார். இப்போ அவரே ஒரு மாதிரி உருண்டு ஓடி விட்டார். ஏன்னா அவர் குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார். குறிப்பா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தும். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் திடீர்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு பூம் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக பெறுவார்கள். அதில் பாதகம் இல்லாத அளவுக்கு அது உங்களுக்கு லாபமாக வரும். ஏன் அப்படின்னா இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் இருப்பதால் குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், பயணமாக இருந்தாலும், கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனி பெரிதாக நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் அஷ்டம சனி என்ன பண்ணுவார், 10ஆம் பார்வையாக நம்மளுடைய 5ஆம் இடத்தையும், செவ்வாய்ங்கிறவர் நம்மளுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் குழந்தைகள் ஏதாவது புதிதாக ட்ராக் மாறி போவது போல் ஒரு விஷயத்தை தேர்வு செய்வார்கள். அதாவது படித்தது ஒரு கோர்ஸாக இருக்கும், வேற ஒரு தொடர்பில்லாத கோர்ஸில் வேலைக்கு வந்திருக்கிறது, போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக டியூஷன் டீச்சரை மாற்றுங்க, இல்லை காலேஜை மாற்றுங்க, இல்லைன்னா வீட்டை மாற்றுங்க, இல்லை புதுசாக ஒரு கிளாஸில் போய் என்ன சேருங்க அப்படிங்கிறத வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வீரியமாக இந்த விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்தால் குழந்தைகளை யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. லைஃப் பார்ட்னர் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சாட்டர்ன் 8லிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை விஷப்பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் ஸ்டாஃப்ஸ்கிட்ட ஏதாவது பேசினா, உங்களோட அசோசியேட்ஸ்கிட்ட ஏதாவது பேசினால் கொஞ்சம் லேசாக அப்படியே அவர்கள் முறைத்து கொள்வார்கள். இதனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிகரற்ற ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ 11ஆம் அதிபதி முதல்ல லாபத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு லாபம் கூடுதலாக வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம திருப்திக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் நாம் செலவு செய்வது அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா, நாம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு செய்து கொள்வது. என்ன, ராசியாதிபதி 12ஆம் இடத்துல போய் விரயஸ்தானத்தில் சிவராஜ யோகமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், உயர் பதவி, உயர் அந்தஸ்து, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நாம் செலவு செய்வதற்கு தயாராகி விட்டோம். சரியான நபரை பிடித்து நாம் அந்த செலவை செய்து கொண்டு இன்னைக்கு நாம் எதை செலவு என்று செய்கிறோமோ அதனையே நாளை நாம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, பெருமிதம் பெறக்கூடிய அளவுக்கு அந்த செலவு ஆனது நமக்கு ஒரு பாசிட்டிவ் பூமேராங் ஆக வருவது போன்ற நபர்களை நாம் தேர்ந்து எடுத்து அந்த செலவுகளை செய்வது தான் புத்திசாலித்தனம். இது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ப்ரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், கம்பேரிட்டிவாக பார்த்தா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி சேஃப். ஒய்? பிகாஸ் மார்ஸ் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் லாபத்தில் வருகிறார். அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை மட்டும் பக்காவாக பார்த்து பூமியில் முதலீடு செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் அனுகூலமான பலன்களையும், அதனால் வீட்டில் பின்னாடி சுபம் என்ற ஒரு நிகழ்வையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸையும் ஒரு கேப்பையும் அதையும் மீறி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் நடுவில் போய் நிற்க வேண்டிய அளவுக்கு உங்களை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்.
இதனால ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய பிரச்சனை எல்லாம் பெரிதாக இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன ஊடல் வராமல் இருப்பதற்கு இது உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர். வயதில் மூத்த நபர்கள், நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள், லெக் பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இயற்கை உணவு, வாக்கிங், ஃபிட்னஸ், டயட், யோகா, மெடிடேஷன் இவை அனைத்தும் உங்களை பத்திரப்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துவீர்கள். குறிப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணம் சென்று கல்வியில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்குண்டான செலவுகள் நீங்கள் செய்தாலும் அதற்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, அஷ்டமி வளர்பிறை தேய்மிறை திதிகளில் வரும் பொழுது பைரவர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்கர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும் சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.